ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் முடக்கத்தான் கீரை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது காலையில் நான் பறிச்சுட்டு வந்தேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முட்டி வலி, கை கால் வலி, உடம்பு வலி, எந்த வலி இருந்தாலும் இந்த கீரை துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை தோசைக்கு கூட அரைச்சி போட்டு தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் கிள்ளிட்டு வரணும். இது கொடி மாதிரி இருக்கும். கிள்ளிட்டு இந்த பாருங்கள், இதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட வேண்டாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த முடக்கத்தான் கீரையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு துவையல் பண்ணி அரைச்சி சாப்பிடுங்க. கடுகு தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியே அரைச்சி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.